ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புளி மோர்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புளி மோர்களி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி 1 கப்பு, புழுங்கல் அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி 1 கப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஊறினா கூட போதும். அதுக்கு மேலே ஊறினா தப்பில்லை. புளி மோர்களிக்காக நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். அது கூட தேங்காய், சிகப்பு மிளகாய், உப்பு, வெல்லம், புளி எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி, வெல்லம், உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிகப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப்பாவது தேங்காய் இருந்தால் தான் சரியாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு தேங்காய். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கனால கிட்டத்தட்ட 1/2 கப்பு தேங்காய் வருங்க. இந்த புளி இந்த ஒரு விரல் அளவு எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். 1 டம்ளருக்கு 1 விரல் அளவு சரியாக இருக்குங்க. இனிப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாட்டி விட்டுடலாங்க. கிரைண்டர், மிக்சி எதில் வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஃபஸ்ட்டு இந்த சிகப்பு மிளகாய், தேங்காய், உப்பு, வெல்லம், புளி இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சேர்த்தியாச்சு. அது கூடவே மிச்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு அரைச்சா போதும். ஏன்னா மறுபடியும் இப்போ அரைக்க தான் போகிறோம். அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேணாம், லைட்டாக தடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதாவது லைட்டாக குருணையாக இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும். எப்படியும் கெட்டியாக அரைக்க வேணாம், தண்ணியாக தான் அரைக்க போகிறோம். ஆனால் அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. லைட்டாக இப்படி தொட்டு பார்த்தா தட்டுற மாதிரி இருக்கணும், அதாவது தடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க. ரொம்ப நைஸாக முழுன்னு அரைச்சிடக்கூடாது. அப்புறம் இந்த ரெசிபி நல்லா இருக்காது. லைட்டாக தடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோன்னு கணக்கு வச்சுட்டேன். இப்போ நான் 2 கப்பு அரிசியை 4 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நீங்கள் 1 கப்பு அரிசியை ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா 1க்கு 5 தண்ணி கரெக்டாக இருக்கும். எல்லாமே புளி போட்டு அரைச்சது எல்லாம் சேர்த்து தாங்க சொல்கிறேன். நான் 2 கப்பு அரிசி 4 கப்பு தண்ணியில் ஊற வச்சேன். நீங்கள் 1 கப்பு எடுக்கிறதா இருந்தால் 2 கப்பு தண்ணியில் ஊற வைப்பீங்க. அந்த 2 ப்ளஸ் மறுபடியும் ஒரு 3 கப்பு சேர்த்துனா 5. அப்போ 1 கப்பு அரிசி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 5 கப்பு தண்ணி ஊற்றினா தான் இந்த ரெசிபி கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா நீர்க்க இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளோட மோர்களி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரே இடத்துலையே நின்றுடும். இப்போ அடுத்தது கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நீர்க்க தான் இருக்கும். அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கூட ஊற்றிட்டு அப்புறம் கிளறலாம். இல்லை இந்த மாதிரி கிளறிட்டே ஊற்றிக்கலாங்க. அது நம்ம விருப்பம்தான். டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் தீயை விட்டுடாதீங்க. பக்கத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க.
நல்லா கிளறிக்கலாங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளருக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து அரை மணி நேரம் ஆகும். இப்போ 2 டம்ளர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நான் அடிக்கடி காமிக்கிறேன். ஃபுல்லாக எடுத்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. எண்ணெய் தேவைப்படும் போது தாராளமாக சேர்த்துக்கலாம், ஆனால் நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ கொஞ்சம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிளற ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்தளவுக்கு கெட்டியாகிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நல்லா கெட்டியாகணும். வெந்து வரும்போது நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்காக தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, நான் காமிக்கிறேன். ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பார்த்தீங்களா, இதுலேயே கொஞ்சம் வெந்தது நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டோட்டலாக எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் இந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்களா, இப்போ நம்ம எடுத்து இப்படி சொல்லட்டி விட்டோம்னா அப்படியே சொல்லலுது. இன்னும் ஈஸியாக ரெடி ஆகணும். அதாவது இன்னும் பக்குவத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. இப்போ கிட்டத்தட்ட பாதி வெந்துடுச்சு. இன்னும் பாதி வேகணும். இன்னும் ஒரு 25 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. வேகட்டும். பார்த்திங்களா, வேகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் கிட்ட ஆகுதுங்க. நம்மளோட மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து நம்ம கையை நல்லா ஈரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு இப்படி இதுக்கு மேலே வச்சு இப்படி நம்ம தொட்டு பார்க்கணும். பாருங்கள், நம்ம கையில் எதுவுமே ஒட்டலை. இது ஒரு அடையாளம். அப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறக்கு. இது தாங்க கரெக்டான பக்குவம். நான் ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்கவே இல்லைங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போட்ட காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கூட போட்டு கிளறிக்கலாம். உப்பும் அதே மாதிரி பத்தலைன்னா தண்ணியில் கரைச்சி, உப்பு ஆகட்டும் மிளகாய்த்தூள் ஆகட்டும், நீங்கள் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி பத்தலைன்னா இதுக்கு மேலே இனி நீங்கள் புளியை கரைச்சி தண்ணியை தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும்போது புளியை சேர்த்தோம். இப்போ நடுவில் புளி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கரைச்சி தான் நீங்கள் ஊற்றணும். இப்போ இந்த ரெடியான மோர்களையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இந்த பிளேட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடியான புளி மோர்களையே இதில் தான் மாற்ற போகிறோம். நம்ம ரெடி பண்ண புளி களியை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறணுங்க. ஆறினா தான் பீஸ் போட முடியும். ஆறட்டுங்க, பார்க்கலாம். இதுதான் நம்ம புளி களி வந்து கிளறின பாத்திரம். இதில் வந்து அடியில் சக்கை மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். இதை நம்ம இப்படி எடுத்தோம்னா நல்லா தோசை மாதிரி வருங்க. நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். இந்த சக்கை பிடிக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி நம்பி எடுக்கும்போது வரலன்னா லைட்டாக இந்த பாத்திரத்தை சூடு பண்ணுங்கள். ஈஸியாக இப்படி அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாலே ஈஸியாக வந்துடும். இது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி மோர்களி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டேரெக்டாக தட்டு போட்டு மூடாமல் அதை ஆறுறக்காக நம்ம இது மாதிரி துணி போட்டு மூடியிருக்கோம். இந்த மாதிரி மூடணும்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். அதாவது கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன சின்ன பாலாக உருட்டி கூட தட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி ஆறின உடனே கட் பண்ணால் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ண வரும். சூடாக கட் பண்ணுறதை விட ஈஸியாக ஆறினதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக எடுக்க வருது. இப்போ நம்ம கட் பண்ணதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக எடுக்க வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. நம்மளோட புளி மோர்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, புளி மோர்களின்னு சொல்கிறீங்க, புளி சேர்த்திங்க, மோரை எங்கே சேர்த்திங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரெடிஷ்னலாகவே மோரை போட்டு தான் ஃபஸ்ட்டு மோர்களியே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மோரை விட புளி போட்டு செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறப்போ இது சூப்பராக இருந்தது. ஆனால் அப்படியே சொல்லி வழக்கமாயிடுச்சுங்க. அதனால் நான் புளி மோர்களின்னு சொன்னேன். இதை வந்து வைஷ்யாஸ் வந்து அமர்த்த பழம்னு சொல்லுவாங்க, புளி அமர்த்த பழம்னு சொல்லுவாங்க. புளிச்ச மோரை யூஸ் பண்ணி செஞ்சால்
மோர்களின்னு மட்டும் சொல்லுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. புளி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். புளிச்ச தயிர் சேர்த்து செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே இந்த புளி மோர்களி ஆகட்டும் இல்லை மோர்களி ஆகட்டும் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் கெடாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம கரெக்டாக பக்குவமாக அந்த புளிப்பு, காரம், உப்பு இதை கரெக்டாக, காரம் கூட பரவாயில்லைங்க, புளிப்பு உப்பு நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா அது கெடுறக்கே சான்ஸ் இல்லைங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நல்லா புளிப்பாக காரமாக இருக்குது. போனஸாக நம்ம ஸ்வீட் வேறு சேர்த்துருக்கோம். நிறைய பேருக்கு ஸ்வீட்டு சேர்த்தா பிடிக்குமான்னு தெரியல. பிடிச்சவங்க தாராளமாக ஸ்வீட்டை எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. காரம் புளிப்பெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய வீட்டில் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த புளிப்பு உப்புனால தான் இந்த புளி மோர்களியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு அரிசியை நீங்கள் 2 கப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி தேவைப்படும். அந்தளவுக்கு நீர்க்க இருந்தால் தான் வெந்து வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஆனியன் தொட்டு சாப்பிட்லாம், மோர் மிளகா தொட்டு சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இது எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம லிக்விடான ஐட்டம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும், சிந்திடுமோ அப்படின்னு. இந்த ஐட்டம் அந்த மாதிரி சிந்தறக்கு சான்ஸ் இல்லை, கெடுறக்கும் சான்ஸ் இல்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த புளிப்புக்காக தான் நமக்கு சாப்பிடணுன்னு தோணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா இதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். போனஸாக அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.